ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்ய கிருதோ வந்தே பகவந்தः புனः புனः நிதயே சர்வவித்யானாம் விஜஷே பவரோக்கினாம் குரவே சர்வலோகானாம் தக்ஷிணாமூர்த்தயே நமः. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. கீதா பாஷ்யம் புக்ல 363வது பக்கம் 20வது ஸ்லோகம். त्यक्त्वा कर्मफलासङ्गम् नित्यतृप्तो निराश्रयः कर्मण्यपि प्रवृत्तोऽपि नैव किञ्चित् करोति सः. இதுக்கு முன்னால இருக்கிற அவதாரிக்கும் படிக்கணும். ஞானாக்னிதக்த கர்மத்வத் ததீயம் கர்ம கர்ம அகர்ம ஏவ சம்பத்தியதே இது ஏதம் அர்த்தம் தர்ஷயிஷ்யன்னு ஆக. இப்ப நாம இதற்கு முன்னால 19வது அதாவது 18வது ஸ்லோகம் என்ன சொன்ன? சூத்திர ஸ்லோகம். அப்போ அந்த 18ல இருந்து 19ல இருந்து அதுக்கு அடுத்த 19ல இருந்து 24 வரைக்கும் சூத்திர வியாக்கியான ஸ்லோகம் சொல்லுவோம். அந்த சூத்திர ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் கொடுக்கிறாரு, கமெண்ட்ரி கொடுக்கிறாரு ஃப்ரம் 19 to 24. அதுல பாத்தீங்கன்னா இப்ப நாம 3 டைப்ஸ் ஆஃப் ஞானிய அவரு 19வது ஸ்லோகத்துல இறைவன் கொடுத்தாரு. 3 டைப்ஸ் ஆஃப் ஞானி. யார் அவருங்க? பிரம்மச்சரிய ஆசிரமத்துல இருந்து ஞானம் பெற்று சந்நியாசம் வாங்குறவங்க. பிரம்மச்சரிய ஆசிரமத்திலிருந்து அவங்களுக்கு நிஷ்கர்ம சந்நியாசி. அவங்களால எந்த ஒரு தாங்க கிரகஸ்த ஆசிரமத்துக்குள்ள போறது எந்த வித பிரயோசனம் இல்ல, அந்த கர்மத்தினால என்ன பயன் அடையணுமோ அதை அடைந்து விட்டதுனால அவங்க என்ன பண்றாங்க? பிரம்மச்சரிய ஆசிரமத்திலேயே கற்று சந்நியாசத்தை ஏற்று ஞானி. அது ஒரு டைப் ஆஃப் ஞானி பார்த்தோம். அடுத்தது கிரகஸ்த ஆசிரமத்துக்குள்ள நுழைஞ்சு எனக்கு சித்த சுத்தி இன்னும் பெறல. பிரம்மச்சரியத்துல இருந்து நீங்க சன்னியாசம் வாங்கணும்னா ஆல்ரெடி சித்த சுத்தி அடைஞ்சிருக்கணும், பூர்வ ஜென்மத்துல கர்மயோகத்தை முடிச்சிருக்கணும், பிறக்கும் போதே சித்த சுத்தியோட பிறக்கணும், வேதாந்த வகுப்புகள் படிக்கணும், ஞானம் பெறோம், ஞானி ஆயிடுறாங்க. அவங்களுக்கு கிரகஸ்த ஆசிரமத்துக்குள்ள போக வேண்டிய வேலையே இல்லை. ஏன்னா கர்மம் தான் கிரகஸ்த ஆசிரமமே. எதற்காக நம்ம கிரகஸ்த ஆசிரமத்துல போறோம்? பிளஷருக்காகவோ குழந்தைகளை பெத்துக்கிறதுக்காகவோ இறைவன் நம்மள கிரகஸ்த ஆசிரமத்துக்குள்ள உள்ள உங்களுக்கு குவாலிபிகேஷனை கொடுக்கக்கூடியது கர்மம். அதனால சித்த சுத்தி இல்லாதவங்க எங்க போறாங்க? கிரகஸ்தாசிரமத்துல போறாங்க. இவங்க சித்த சுத்தி அடைஞ்சதுனால கிரகஸ்தாசிரமம் அவங்களுக்கு தேவையில்லாததுனால அவங்க என்ன பண்றது இல்ல. இது ரொம்ப ரேர் எக்ஸப்ஷனல் கேசஸ் தான். அவங்க என்ன பண்றாங்க? அங்கேயே படிச்சு ஞானி ஆகிறது ஒண்ணு. அடுத்தது கிரகஸ்தாசிரமத்துக்குள்ள வந்து கர்மத்தை எல்லாம் செஞ்சு அந்த கர்மம் ஃபார் எதுக்கு? இறைவன் எதுக்கு ஆர்டினன்ஸ் கர்ம கொடுக்குறாரு? ஃபார் சித்த சுத்தி தான் கர்மமே. கர்மா உபாசனா இதையெல்லாம் செஞ்சு சித்த சுத்தி அடைஞ்சு வகுப்புகள் அட்டன் பண்ணி ஞானத்தை பெற்றதற்கு பிறகு கிரகஸ்த ஆசிரமத்துல என்ன பண்றாங்க? அவங்க சன்னியாசியா போயிடறாங்க. ஏன்? அவங்களுக்கு என்ன தெரியுது? இந்த ஆசிரமத்திலிருந்து இந்த கர்மத்தினால எனக்கு அடையப்பட வேண்டியது எதுவுமே இல்லை. இது கிரகஸ்த ஆசிரமத்தினால அந்த கர்மத்தை பண்றதனுடைய பலனை நான் அடைந்து விட்டேன். இன்னும் இந்த கிரகஸ்த ஆசிரமத்திலிருந்து நான் கர்மத்தை பண்ணி சாதனமா பயன்படுத்தி ஒரு சாத்தியத்தை அடையணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. ஏன்னா சித்த சுத்தியும் பெற்றாச்சு, ஞானத்தையும் பெற்றாச்சு. இனி எனக்கு இங்க வேலை இல்லைன்னு முடிவு பண்ணும் போது அவங்க என்ன பண்ணலாம்? கிரகஸ்த ஆசிரமத்திலிருந்து சன்னியாசத்துக்கு போறது செகண்ட் குரூப் ஆஃப் சன்னியாசி. கிரகஸ்த ஆசிரமத்திலிருந்து சன்னியாசி ஞானி. சும்மா சன்னியாசம் எடுத்துக்கிறது இல்ல, வித்வத் எல்லாருமே ஞானத்தை பெற்றதற்கு பிறகு சன்னியாசம் ஏத்துக்கிறாங்க.
இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் கிரகஸ்த ஆசிரமத்திலேயே இருந்து ஞானத்தை பெற்றுவாங்க. ஆனா ஏதோ ஒரு கிஞ்சித் காரணம், ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க என்ன பண்ண முடியாது, கர்மத்தை பரித்தியாகம் பண்ண முடியாது. கர்ம மீன்ஸ் கிரகஸ்த ஆசிரமத்தை அவங்களால எப்பவுமே, கர்மம்னா வைதிக கர்மம் கிரகஸ்த ஆசிரமத்தை தான் சங்கராச்சாரியர் சொல்லுவார். அப்ப அந்த கர்மத்தை, வைதிக கர்மத்தை, கிரகஸ்த ஆசிரமத்தை எப்படி போட்டாலும் ஒரே மீனிங் தான். அதை விட முடியாமல் ஏதோ ஒரு காரணம், ரொம்ப சீப்பா சொல்லணும்னா வயதான காலத்துல நம்ம 60 வயசுல ஞானத்தை பெற்றிருப்போம். அப்போ நம்ம என்ன சொல்றது, வெளி சாப்பாடு நமக்கு ஒத்துக்காது, அல்லது ஒரு நோய், நம்மளால வெளியா போய் தனியா இருந்து வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு காரணம் இருந்தா கூட அவங்க என்ன பண்ணுவாங்க, மத்தவங்களுக்காக, கணவன் விடலிங்கிறக்காக, அது செகண்டரி டெர்ஷரி பாயிண்ட், அதெல்லாம் அவங்க விட மாட்டாங்க, இவங்க விட மாட்டாங்க, இதெல்லாம் நம்மளுக்கு நாமளே. உண்மை ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க உடல் அந்த வெளி சூழ்நிலையை, ஆசிரமத்துக்கு போனா பிக்ஷாம் தேவி, பல வீட்டு சாப்பாடு, ஒரு வீட்டு சாப்பாடே ஒத்துக்காத வயிறு வந்ததுக்கு அப்புறம் பல வீட்டு சாப்பாடு எப்படி சாப்பிடுறது, ஆசிரமத்துலதான் போய் எப்படி வாழ்றது அப்படிங்கும் போது, அல்லது ஒரு நோய் ரெகுலரா ஒரு மருத்துவத்துக்கு போகணும் வரணும், ஒரு ஏதோ வயசான ஒரு நோய் வருதுன்னு வச்சுக்க, அப்ப அவங்க என்ன பண்ண முடியாது, டபார் வீட்டு விட்டுல வெளியில போக முடியாது, அதற்காகவும் இருக்கலாம், அல்லது ஒரு கமிட்மெண்ட், ஒரு கணவர் அவருக்கு பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலை நாம இருக்கலாம், குழந்தைகள் கமிட்மெண்ட் ஆயிருப்போம். சோ அதற்காக என்ன பண்றாங்க, கிரகஸ்தா ஞானி கிரகஸ்தாலேயே இருந்து, ஆனாலும் இப்ப என்ன சொல்ல வராருன்னா, அவங்களும் சன்னியாசி தான். அததான் இறைவன் இங்க சொல்ல வர்றார். அவங்களும் ஏன் ஆத்மா அகர்த்தா இது ஞானேன, கர்மத்தில் அகர்மத்தை பார்த்து அகர்மத்தில் கர்மத்தை பார்த்ததுனால அவங்களும் என்னதான் ஞானிதான், கர்மத்தை துறந்ததனா அவங்களும் யாருதான், சன்னியாசிதான். சோ ஆசிரம எங்க இருந்தாலும் அவங்க என்னதான், மனதளவில் அவங்க சம்யக்கு ஞாசம், கர்மத்தை வேணாம் அவர்களுக்கு, நோ ஆகாமி கர்மம். கிரகஸ்த ஆசிரமத்தில் இருக்கவங்க பூர்வவத்து, இந்த ஞானத்தை பெறுவதற்கு முன்னால எப்படி கர்மத்தை பண்ணினாங்களோ அந்த கரண சுத்திக்காக கர்மயோகம் பண்ணியிருப்பாங்க, பஞ்சமகா யக்னங்கள் பண்ணியிருப்பாங்க, உபாசனை பண்ணியிருப்பாங்க. பூர்வம், ஞானத்துக்கு பூர்வவத்து எப்படி நடந்துகிட்டாங்களோ அதே போல அவங்க என்ன பண்ணுவாங்க, ஞான நிஷ்டைக்கு வந்ததுக்கு அப்புறமும் they will do. அது என்ன காரணம்ங்கிறதை அதைத்தான், அதாவது பாத்தீங்கன்னா மொத்தம் 19, 20, அப்புறம் 23, 24, மொத்தம் 6 ஸ்லோகம். என்ன சொன்னேன், வியாக்கியான ஸ்லோகம் சொன்னேன். அந்த சூத்திரத்துக்கு வியாக்கியானம் சொன்னா, அதுல 19, 20, 23, 24 நாலுமே யார தெரியுங்களா பேசுறாரு கிருஷ்ணரு, கிரகஸ்த ஆசிரமத்தில் இருந்து சந்நியாச வாழ்க்கைக்கு ஏற்றுக்கொள்ளாமல் கிரகஸ்தத்திலேயே சன்னியாசியாக வாழ்கிற ஞானி. ஏன்னா இட்ஸ் வெரி ரேர், வெரி வெரி ரேர். ஏன்னா யாக்ஞவல்லிக்கே என்ன பண்ணாரு, நிதித்தியாசனம் பண்றதுக்காக வெளியில போயிட்டாரு. சோ அந்த மாதிரி இருக்கவங்க வெரி ரேர்னால. அப்புறம் பாருங்க, அந்த சந்நியாசம் பிரம்மச்சரிய ஆசிரமத்திலிருந்து சன்னியாசம் போறாங்க பாத்தீங்களா, அவங்கள பத்தி 21, 22 6 ஸ்லோகத்துல 4 ஸ்லோகம் எந்த சன்னியாசி பத்தி பேசுறாரு, கிரகஸ்த ஆசிரமத்தில் ஞானத்தை பெற்று அங்கேயே ஸ்தித பிரக்ஞா. அது எந்த அத்தியாயம், 2nd அத்தியாயத்தில் ஞானிக்கு பேர் என்ன, ஸ்தித பிரக்ஞா. அப்படி வாழ்றவங்களை பத்தி 4 ஸ்லோகமும் 2 ஸ்லோகம் தான் யாரு கொடுக்குறாரு, சன்னியாச ஆசிரம். ஏன்னா அதெல்லாம் வெரி எக்ஸப்ஷனல் கேசஸ். மெஜாரிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் சன்னியாசி பிரம்மச்சரிய ஆசிரமத்திலிருந்து நேரா சன்னியாசி வாங்கிட்டு ஞானத்தை பெறதுங்கிறது ரொம்ப ரொம்ப எக்ஸப்ஷனல் கேசஸ் அவங்க எல்லாம். ஏன்னா அவங்க பூர்வ ஜென்மத்துல முடிச்சிருக்கணும், அது அந்த கரண சுத்தியை பெற்றிருக்கணும். அதனால அது ரொம்ப ரேர்னால அவங்க 2 ஸ்லோகம் கொடுக்குறாரு. அதுக்கு ஒரு ஆச்சாரம் ஒரு விளக்கம் கொடுப்பாங்க. ஏன்னா வியாசரு மகா கிரகஸ்தா, கிருஷ்ணரும் மகா கிரகஸ்தா, அதனால கிரகஸ்த ஆசிரமத்தை புகழ்றாங்க அப்படின்னு இவரே சங்கராச்சாரியரே அத. ஆனா சங்கராச்சாரியர் பிரம்மச்சரிய ஆசிரமத்திலிருந்து சன்னியாசம் போறதா உண்மையில் சாஸ்திரம் இறைவன் கூறுவது. சன்னியாச ஆசிரமத்தில் இருந்து டைரக்டா ஞானி சன்னியாசியா ஆகிறதா பெஸ்ட். அதுல மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. ஆனா மெஜாரிட்டின்னு பார்க்கும்போது உண்மை ஒண்ணு இருக்கும். மெஜாரிட்டின்னு பார்க்கும்போது மெஜாரிட்டி பீப்புள் எங்க இருக்காங்க, கிரகஸ்த ஆசிரமத்தில் இருக்காங்க. அதனால அவங்க அப்படி கொடுக்குறாங்க. ஆனா உண்மையில் அதுதான் பெஸ்ட்.
ஏன்னா அவங்க ஆல்ரெடி அவங்கதான் கிரேட்டுங்க, பெஸ்ட்டுங்கிறது அவங்கதான் கிரேட். ஏன் போன ஜென்மத்திலே என்ன முடிச்சுட்டு வந்திருக்காங்க. சோ அவங்க ஃபர்ஸ்ட் ரேங்க்குக்கு அவங்கதான் வருவாங்க. செகண்ட் ரேங்க் தான் யார் வருவா? கிரகஸ்த ஆசிரமத்திலிருந்து ஞானத்தை பெற்றவர்கள் வருவாங்க. அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா பகவத்கீதையில இந்த இடத்துல கிருஷ்ணரும் வியாசரும் யார புகழ்றாங்க? கிரகஸ்த ஆசிரமத்தில் இருந்து அந்த ஞானத்தை பெற்றதுக்கு அப்புறம் அந்த கிரகஸ்த ஆசிரமத்திலேயே ஃபாலோ பண்றாங்க பாருங்க, அத புகழ்றாங்க. ஏன்னா அது ரொம்ப ரேர். அதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்ப இந்த ஏன் ஞானிக்கு இப்ப என்ன சொல்றாரு? தத்த கர்மாணி. அந்த பாஷ்யத்தோட மீனிங் பார்த்துட்டு இருந்தெல்லாம் ஞானாக்னி தத்த கர்மவத்து. இப்போ இந்த ஞானி கிரகஸ்தா ஞானி கர்மத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் எது பூர்வவத்து ஞானத்துக்கு முன்னால எப்படி அவரு எல்லா பஞ்சமகா யக்னம் கர்மயோகம் எப்படி எது எந்தெந்த கர்மத்தை பண்ணிட்டு இருந்தார் அவரோட கடமைகள் அது அப்படியே தொடரும். ஆனா என்ன டிஃபரன்ஸ்? இது கர்மமே அல்ல. ஞானத்திற்கு பிறகு அவர்கள் செய்கிற கர்மம் கர்மமே அல்ல, அது கர்ம ஆபாசம். ஏன் சிந்திக்கணும்? ஏன் எப்ப ஒரு செயல் கர்மமாகுது? ஒரு சாதனமாக பயன்படுற வரைக்கும் தான் அது கர்மமே. ஒரு சாத்தியம் ஒண்ணு இருக்கும், சாதக ஒருத்தர் இருக்கான், அவன் அந்த சாதனத்தை பயன்படுத்தி என்ன பண்றான்? சாத்தியத்தை அடையறான். சோ சாத்தியத்தை அடைவதற்காக கர்மத்தை சாதனமா பயன்படுத்த போதுதான் அந்த கர்மத்துக்கு பேரு கர்மம்னே வரும். இப்போ அந்த கிரகஸ்த ஞானி அவருக்கு என்ன கிடையாது? சாத்தியம்ங்கிறதே ஒண்ணும் கிடையாது. ஏன்னா கர்மயோகத்தின் மூலியமாக சித்த சுத்தி அடைச்சாச்சு, இது உபாசனை மூலியமாக ஏகாக்கிரத சித்தம் பெற்றாச்சு, சித்த சமாதம உபரம திதிஷா ஸ்ரத்தா ஞானமும் பெற்றாச்சு. அப்ப அவருக்கு என்ன கிடையாது வாழ்க்கையில? எதுவுமே அடையப்பட வேண்டியது இன்னும் அடையப்படல இதெல்லாம் அப்படிங்கிற சாத்தியம்ங்கிறது அவங்க வாழ்க்கையில் இல்லாததுனால கிரகஸ்தா ஞானிக்கு அவர் பண்ற கர்மம் எல்லாமே கர்மம்ங்கிற ஸ்டேட்டஸ இழந்து விடுகிறது. எப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு சாஸ்திரம் ஒரு உதாரணம் சொல்லும். இப்ப நமக்கு கால் ஒடிஞ்சு போச்சு, என்ன ஒரு நல்ல கூடிருச்சு. அப்ப என்ன பண்ணுவாங்க? ஒரு ஸ்டிக்கை வச்சு நடப்போம். பிசியோதெரப்பி வருவாரு, நீங்க எதுக்கு கொஞ்சம் ஜாகிரதையா ஸ்டிக்கை வச்சு நடங்கன்னு கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்டிக்க எவ்வளவு நாள் பயன்படுத்துவோம்? உடல் பலகீனமாக இருக்கிற வரைக்கும் தான் அந்த ஸ்டிக்கை நாம புடிச்சுக்கிட்டு நடந்தாகணும். ஸ்டிக்குங்கிறது கர்மா. மனம்ங்கிறது அஜ்ஞானத்துல கஷ்டப்பட்டு இருக்கிற பாவத்தை, நம்ம செஞ்ச பாவத்தினால நமக்கு என்ன வந்திருக்குது? அஜ்ஞானம், வீக். அப்ப அஜ்ஞானங்கிற மலம் மண்டி இருக்கிற உடம்பு, மனம் வீக். அஜ்ஞானம்ங்கிறது என்னங்க? ஒரு மலம். மலம்ங்கிறது ராகத்வேஷம் மலம் தான். அஜ்ஞானம் என்பதுதான் எனக்குள்ள இருக்கிற ஒரு மலம். அப்ப அது இருக்கிற வரைக்கும் நான் எப்படித்தான் இருக்கிறேன்? வீக்கா தான் இருக்கிறேன். அப்ப எனக்கு என்ன தேவைப்படுது? கர்மம்ங்கிற ஸ்டிக்கை வச்சுதான் நான் அந்த முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். சப்போஸ் ஆயுசு வரைக்கும் அந்த ஸ்டிக்கோட வாங்க அவர் நடக்கணும்னு நினைப்பாரு. எப்ப அந்த ஸ்டிக்கை தூக்கி எரியலாங்கிற ஆசையில தானே அவர் ஸ்டிக்கை பிடிக்கிறாரு. சனியனை எப்பாவது விட்டு தொலைக்கணும். ஆனா என்ன, நான் அது வரைக்கும் எனக்கு என்ன தேவை? இதை விட்டு தொலைக்கணுங்கிறதுக்காகத்தான் அவர் ஸ்டிக்கைய பிடிக்கிறாரு. எது ஸ்டிக்கை எதுக்கு பிடிக்கிறாரு? அதை தூக்கி எரிஞ்சிட்டு நான் நல்லா நடக்கணும் அப்படிங்கறக்காக ஸ்டிக்க பிடிக்கிறாரு. சோ அஞ்ஞானியின் பிறந்த மனிதன் எதற்கு அந்த கர்மத்தை கையில் எடுக்கிறான்னா அந்த கர்மத்தை விழுக்காக எடுக்கிறான்னு சொல்ற சாஸ்திரம் சொல்லுது. நீ உன் மனதில் இருக்கிற அஞ்ஞான மலத்தை போக்குவதற்காக பலகீனமான மனம் பாப்பத்திலிருந்து பாபக்ஷயம் பண்ணி அந்த புண்ணியத்தினால் ஞானத்தை பெற்றதற்கு பிறகு மனம் பலமாகும். எப்போ? அப்ப கர்மத்தை விடணும்னு தான் ஒவ்வொரு ஜீவராசிகளும் கர்மத்தை பண்றதுங்கிறது கர்மத்திலேயே ஆயுசுக்கு கர்மம் மீன்ஸ் கிரகஸ்தாசிரமம். கிரகஸ்த ஆசிரமத்துக்குள்ள வைதீக கர்மத்துக்குள்ள போறது என்பது ஆயுசு முற்றிவிடும். அதுலயே இருந்து அந்த ஸ்டிக்க புடிச்சிட்டு நடக்கிறதுக்கு அல்ல, அந்த கர்மத்திலிருந்து விடுபடுவதற்காகத்தான் அவன் கிரகஸ்தாசிரமத்தையே பிடிக்கிறான். எவ்வளவு ஒரு டீடைல்டு பாயிண்ட்னு பாருங்க.
எதுக்கு ஒருத்த கல்யாணம் பண்ணிக்கிறான்? அந்த கர்ம, ஏன்னா அது ஸ்டிக்கு, மனம் வீக்கா இருக்கு, அவனுக்கு ஸ்டிக்கு தேவைப்பட்டிருக்கு, பிடிச்சிருக்கான். ஆனா நீங்க நடக்கிறவங்களை கூப்பிட்டு கேட்டு பாருங்க, கர்மத்தை எப்பங்க தூக்கி எறியும்னு தெரியலீங்க, இதை வேற வச்சுக்க எனக்கு நல்லா அது இல்லாம ஃப்ரீயா நடக்கிறது தான் அவருக்கு பிடிக்கும், அதுதான் அவருக்கு ஃப்ரீடம். ஆனா எங்க போய் மாட்டிக்கிட்டாரு? பலகீனமா இருந்ததுனால காலு அவர் எதை புடிச்சிட்டாரு? கர்மத்தை புடிச்சிட்டாரு. இப்ப நம்மளாம் என்னன்னா பலகீனமான மனது, இந்த அஜ்ஞானத்தில் அதாவது பலகீனமான மனதுடன் அந்த குச்சியுடன் நடந்துட்டு இருக்கிறன்னே தெரியாம, அந்த குச்சி வீசி போட்டுட்டு ஃப்ரீடமா வாழ்ற வழி இறைவன் கொடுக்கிறாருன்னே தெரியாம சாகர வரைக்கும் எங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறோம்? கிரகஸ்தா கர்மா, கிரகஸ்தா கர்மா, கிரகஸ்தா கர்மா, டொடக்கு 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 டொடக்கு. பெத்தட்டிக் கண்டிஷன். அவர் அப்ப என்ன கொடுக்கிறார் இறைவன்? அதை தூக்கி எரிஞ்சிட்டு எது கர்மத்திலிருந்து விடுபடு. கர்மத்தை பண்றது கிரகஸ்த ஆசிரமத்தில் இருக்கிறது கிரகஸ்த ஆசிரமத்துக்காக இல்ல, மனம் பலகீனப்பட்டிருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? அந்த குச்சியை தூக்கி எறியணும்னா நீங்க என்ன பண்ணணும்? மனதில் இருக்கிற மலங்களை அந்த கரண சுத்தி பெற்று, அது ஒரு அழுக்கு இல்லைங்களா, இது ராக ஒரு அழுக்கு, துவேஷம் ஒரு அழுக்கு, குவாலிபிகேஷனை பெற்று அப்புறம் கடைசி எங்க வா? மூலா வித்யா, அஜ்ஞானம்ங்கிற அழுக்கு. அதனாலதான் மனம் பலகீனமா இருக்கு, அதனாலதானே கர்மத்தை புடிச்சிட்டு இருக்கிறோம். எதுக்கு கர்மத்தை புடிச்சுக்கிட்டு சுத்திட்டு இருக்கிறோங்கிற கான்செப்ட் பிரம்மச்சரிய ஆசிரமத்திலே தெரிஞ்சு அவன் கிரகஸ்த ஆசிரமத்துக்குள்ள போனான்னா கிரகஸ்தா அப்படி தாண்டி புடிச்சுக்க மாட்டான். நான் வீட்லயே தான் இருப்பேன், வீட்டுல இருக்கிற கர்மத்தையே தான் பண்ணுவேன், நான் வேற எதையும் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஏன் அந்த நிலைக்கு வர்றான்? அதுக்கு என்ன தெரியல அவனுக்கு, எதுக்கு நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன்? கர்மத்திலிருந்து விடுபட்டு டு பி ஃப்ரீ. எப்ப அந்த குச்சியை தூக்கி போடுறீங்களோ அப்பதாங்க உண்மையான ஃப்ரீடம். அப்ப இந்த கிரகஸ்த ஞானி என்ன தெரிஞ்சுக்கிட்டாரு? தூக்கி போட்டாச்சு, கிரகஸ்தானத்துக்கு வந்தாரு, அவர் அந்த குச்சியை தூக்கி போட்டாச்சு. என் மனதை என்ன பண்ணிட்டாரு? அஜ்ஞானங்கிற மலத்தை நீக்கினதுனால, மனம் பலமானதுனால அவருக்கு அது குச்சி சாதனமாக நடப்பதற்கு எப்படி அந்த குச்சி சாதனமா தேவையில்லையோ அதனால அவர் கர்மத்தை என்ன பண்ணிடுறாரு? தூக்கி போட்டுறாரு. கர்மம் இஸ் நாட் நீடட் ஃபார் ஹிம். எந்த வகையில அவருக்கு உதவி கிடையாது. அந்த கர்மம் எந்த வகையான அவர் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சு சுத்தி அடைஞ்சாச்சு, ஞானமும் அடைஞ்சாச்சு, அப்புறம் எதுக்கு கர்மம்? அதனாலதான் அவர் பண்ற கர்மத்துக்கு பேர் என்ன சொன்ன? கர்ம ஆபாசம். ஆனா ஒவ்வொரு மனிதனும் இதை நோக்கித்தான் பயணிக்க ஆசைப்படுகிறார். எப்ப அந்த ஸ்டிக்கை தூக்கி போட்டு நான் ஃப்ரீயா நடக்கணும் தான் ஒரு மனித பிறப்பினுடைய ஆசை. ஆனா வழி தெரியாம திக்கத்து காட்டுல நடுவில் ஊட்டி விட்ட மாதிரி அவங்கவுங்க எதையோ நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறோம். இதுதான் மனிதனுடைய ஆசை. என்னன்னா அதை தூக்கி போட்டு ஃப்ரீயா இருக்கணும். அதை கண்டுபிடிச்சவர் அவர் ஒருத்தர் தான். தூக்கி அதுக்கு கண்டுபிடிச்சு அதுக்கு உண்டான முயற்சி எல்லாம் பண்ணி தூக்கி போட்டுட்டு அவர்கிட்ட இருக்கிறது பெண்ணது கர்ம ஆபாசம். ஓகே, வாட் அபவுட் ஆகாமி கர்மம்? இப்ப அவரு அதே மாதிரி கர்மத்தை பண்ணுவார் இல்லையா? அப்ப ஆகாமி கர்மம், அவருடைய ஆகாமினா இப்ப ஞானத்துக்கு பிறகு அவர் பண்ற கர்மம் ஆகாமி கர்மம்னா புண்ணிய பாப்பம். அது என்ன ஆகும்? புண்ணிய பாப்பம் என்ன ஆகும்? ஏன்னா கர்மத்துக்கு என்ன உண்டு? கர்ம பலன் உண்டு. இப்ப நம்ம இது தத்துவ போதத்துல என்ன சொல்லியிருக்கு? அவர் பண்ற பாப்பம், சப்போஸ் அவர் பாப்பம் எல்லாம் பண்ண மாட்டாரு, வேற வழி இல்லாம ஒண்ணு பண்ணும் போது அது அந்த அவர் செய்யற பாப்பம் எல்லாம் யாருக்கு போகும்? யார் அவங்களை நிந்திக்கிறாங்களோ, யார் அவருக்கு கெடுதல் செய்யறாங்களோ, யாரு பின்னால முதுகுல இருந்து குத்துறாங்களோ, யார் அவங்கள பத்தி தூத்துறாங்களோ அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். இது அவர் செய்யற புண்ணியம் நிறைய வச்சிருப்பாரு அக்கௌண்ட்ல, அந்த பேரை செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. ஆனா அவருக்கு போகாது. அப்ப எங்க இருக்கா? நடாத்துல நிக்கும். அப்ப அவரு பண்ற புண்ணியம், ஏன்னா அவர்தான் பூர்வத்தை எல்லாமே பண்ணிட்டு இருப்பாரு. பஞ்சமகா யக்னம் பண்ணுவாரு, கர்மயோகம் முடிச்சிருப்பாரு, சாரி பஞ்சமகா யக்னம் பண்ணுவாரு, ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு பஞ்சமகா யக்னம் எடுத்துக்கோ, அவர் பண்ணிட்டே கிரகஸ்தாங்க பஞ்சமகா யக்னம் அதை அவர் பண்ணிட்டு தான் இருப்பாரு. பண்ணிட்டு இருக்கும்போது அதுல புண்ணியம் வருதா இல்லையா? அது யாருக்கு போகும்? அவங்கள ஸ்துதி பண்றவங்க, அவங்கள ஏத்துக்கிறவங்க, அவங்களுக்கு நல்லது பண்றவங்க. அவங்கள ஸ்துதி பண்றதுன்னா வாயில உட்காந்து ஸ்துதி பண்றதுல, அவங்கள நம்பி அவங்க பின்னால வர்றவங்க, அவங்கள வணங்குறவங்க, தூத்துறவங்களுக்கு அவர் செய்யற பாவம் போகும். வணங்கி ஏற்றுக்கொள்கிறார்களோ, யார் யார் அவரை வணங்கி ஏற்றுக்கொள்ளுதல், அதுதான் முக்கியம். வாயில ஸ்துதி பாடுறதெல்லாம் வேலைக்கு ஆகாது. மனதளவில் யார் அவங்களை ஏற்றுக்கிறாங்களோ, அவங்கள மேல ஒரு சத்த வருதோ, அவங்களுக்கு என்ன ஆயிரும்? அப்படியே அந்த புண்ணியம் போய் சேரும் அப்படின்னு
இது வந்து 2-3 கான்ஃபிளிக்ட் இருக்கு. இப்ப இது வந்து தத்துவபோதத்துல நம்ம படிச்சோம். அதுதான் இப்ப நான் ரிவைஸ் பண்ணி கொடுத்தேன். இதே பிரம்மசூத்திரத்துல என்ன சொல்லும், இந்த மாதிரி சொல்றது எதுக்குன்னா ஜஸ்ட் அர்த்தவாதம். அர்த்தவாதமா இதை புரிஞ்சுக்கணும், வாக்கியார்த்தமா இதை நம்ம புரிஞ்சுக்க கூடாதுன்னு பிரம்மசூத்திரத்துல ஒரு இடம் சொல்லுது. அப்ப என்ன அர்த்தம், இது அர்த்தவாதம்னா அவர்களை புகழ்வதற்காக, அப்ப இட் இஸ் நாட் அ ஃபேக்ட் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. இட் இஸ் ஃபார் ஸ்துதி, அர்த்தவாதம். இது பேர இந்த மாதிரி சொல்றதுக்கு பேரு தத்துவ போதத்தில் ஞானிகளோட பத்திய ஆகாமி கர்மத்தை பத்தி பேசுறது என்னது, அர்த்தவாதம். ஏன்னு கேட்டா அது ஒரு புகழ்ச்சி. ஏன்னு கேட்டா அவர்கிட்ட கர்மமே இல்லையே. கர்மம்னு ஒண்ணு இருந்தா தானே கர்ம பலன் ஒண்ணு வரும். அவர்கிட்ட கர்மமே இல்லையே, அது கர்ம ஆபாசமே. அவர் செய்யறதுல எந்த புண்ணியம் வரப்போறது இல்ல, அவர் செய்யற கர்மத்துல எந்த பாவம் வரப்போறது இல்ல. அப்புறம் எப்படி போய் அது இன்னொருத்தருக்கு போகும்? அப்ப என்ன புரியுது, எல்கேஜி லெவல்ல தத்துவ போதம், பிஹெச்டி லெவல்ல பிரம்மசூத்திரம். இதுதான். இது எடுத்தோன்னா பாருங்க, அந்த எல்கேஜி லெவல் பாடம் எல்கேஜில கொடுத்தா தான் அங்க போய் ரீச் ஆக முடியும். எடுத்தோடனே பிரம்மசூத்திரத்திலாம் சொல்லிட்டு இருந்தோன்னா வேலைக்கு ஆவார். ஏன்னா அவனை தர்மத்து வழிக்கு கொண்டு வரணும், பாப்பம் பண்ணிடக்கூடாது, இந்த மாதிரி இருக்கவங்களை நிந்திச்சிடக்கூடாதுங்கிறது உள்ள எல்கேஜி குழந்தைக்கு தேவை. பிஎஸ்சி போனவனுக்கு அவனுடைய பாவம் உனக்கு வரும், அவன் பிஎஸ்சி வந்தவன் புண்ணிய பாப்பம் எல்லாத்தையும் கரைச்சு குடிச்சிருப்பாரு. அவருக்கு இதை பத்தி தேவையில்லை. புரிஞ்சுக்கலாம்? இதுதான் சாஸ்திரம் கூட்டிட்டு, இதுக்குத்தான் சிஸ்டமேட்டிக் எஜுகேஷனல் ப்ரோக்ராம். அடிக்கடி என்னங்க நீங்க சொல்றீங்க சிஸ்டம், இதுக்கு பேரு தான் எங்கிருந்து எங்க போகணும்னு ஒரு குருவுக்கு தெரியும். அதனாலதான் ஃபர்ஸ்ட் எதை நடத்துறாரு, தத்துவ போதை நடத்துறாரு. கடைசியா முடிக்கும் போது என்ன நடத்துறாரு, பிரம்மசூத்திரம் முடிப்பார். திஸ் இஸ் சிஸ்டமேட்டிக். இது எப்படித்தான் தெரியும், குரு பரம்பரையில படிச்சிருந்தா மட்டும்தான் தெரியும். நானே போதி மரத்துக்கடியில உட்கார்ந்தேன், நானே புக் எடுத்து படிச்சேன், ஜெயில உட்காந்து 4 வருஷமா பகவத்கீதை படிச்சுட்டேங்கிறதெல்லாம் கிடையாது. யார் சொல்லி கொடுப்பா இதெல்லாம்? 4 வருஷம் ஜெயில இருந்தேன், நான் எல்லாம் படிச்சு முடிச்சுட்டேன். பொழுதுபோக்கு கருவி அல்ல வேதாந்தம் என்பது. பொழுதுபோக்குக்காக டைம் பாஸுக்காக படிக்கிறது அல்ல. அடுத்து கமிங் டு தி சப்ஜெக்ட், இவர் என்ன சொல்றாரு, அப்ப என்ன ஆச்சு அவருது, ஏன் அவரது கர்ம ஆபாசம்? யார பத்தி பேசிட்டு இருக்கிறோம்? கிரகஸ்த ஆசிரமத்தில் இருந்து ஞானியாக இருந்து வித்வத் சன்னியாசியாக ஆகாமல் வீட்லயே இருக்கிறவர் தான் இப்ப நம்ம அந்த அவரை மட்டும்தான் இப்ப பாக்குறோம். அப்ப அவருடைய கர்மம் எல்லாம் என்ன ஆயிருது, ஞானம் என்கின்ற அக்னியினால அவர் என்ன பண்ணிட்டாரு, கர்ம பலனை எரித்து விட்டார். ஞானாக்னி தக்த கர்மவத்து. எப்படி ஒரு ரோஸ்டட் சீடு முளைவிடாதோ அது போல அவருடைய கர்மம் எல்லாம் என்னது, ரோஸ்டட் விதையை போல முளைக்காது. அந்த விதைங்கிறது என்னது, ரோஸ்டடான சீடுங்கிறது அவர் கர்மம், அது முளைக்காது, புண்ணியத்தையும் தராது பாவத்தையும் தராதுங்கிறது ஃபைனல் அண்டர்ஸ்டாண்டிங். ததீயம் கர்ம, தமிழ் படிக்கிறேன், ஞானாக்னியால் தகிக்கப்பட்ட. எப்படி அவர் பண்ணாரு, எந்த ஞானம், கர்மணி அகர்ம அகர்மணி கர்ம, அந்த தர்ஷனாத்து, அந்த ஞானத்தின் மூலியமாக அவர் என்ன பண்ணிட்டாரு, குணாக குணேஷு வர்த்தந்தே. இந்த உடல் மற்ற இந்திரியங்கள் இந்திரிய விஷயத்தோடு புணர்ந்து கொண்டிருக்கிறது. ஐ எம் நாட் டூயிங் எனிதிங். அந்த ஞானத்தின் மூலியமாகத்தான் அந்த கர்மத்தை, கர்ம பலனையும் சொல்லணும், கர்மத்தை பண்ணிட்டு இருக்கிறத அழிக்கிறதுல கர்ம பலனை அவரு தகிக்கப்பட்ட காரணத்தினால் கர்மம் என்னது, அகர்ம. கர்மம் இஸ் ஈக்குவல் டு அவருக்கு தான் என்னது, கர்ம அகர்ம. இது அகங்காரத்தில் வந்த அகர்ம அல்ல, ஞானத்தினால் வந்த கர்ம அகர்ம என்ற இந்த அர்த்தத்தை காண்பிப்பதில் இச்சையுடையவராக காண்பிக்கிறார். இதை வந்து இறைவன் மறுபடியும் வளர்க்கிறாரு. 20வது ஸ்லோகம். இந்த 20வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு, கர்ம பலா சங்கம், கர்மத்தில் அபிமானம் தியக்த்வா, அதை கர்ம பலனில் பலனாசையை விட்டுட்டு நித்திய திருப்தக, அவர் எப்படி இருப்பாரு, நித்திய திருப்தக. கர்ம பல சங்கம்னாங்க, கர்மத்திலும் இச்சை இல்ல, அந்த கர்ம பலனிலும் அவருக்கு இச்சை இல்லாம அதை எல்லாத்தையும் தியக்த்வா விட்டுட்டு எப்படி இருப்பார், மனதளவில் நித்திய திருப்தகா, எப்பொழுதும் திருப்தியுடனும், நிராஷ்டயக, யாரையும் சார்ந்து இல்லாமலும், கர்மணி பிரவருத்தக, கர்மத்தில் எப்படிப்பட்ட மனதுடன் அவர் கர்மத்தில் ஈடுபடுவாரு,
நித்திய திருப்தக நிராஸ்ரயக சக கிஞ்சித் கரோத்தியேவ. அவர் எந்த கர்மத்தை செஞ்சாலும் அது செய்யாததுக்கு சமம். அந்த இடத்துல கர்மம் அகர்மம். அவர் கர்மத்தை செஞ்சாலும் அது செய்யாததுக்கு சமம். இதுதான் இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம். கமிங் டு த பாஷ்யம். त्यक्त्वा कर्मसु अभिमानं पलासंगं च यदोक्तेन ज्ञानेन नित्यतृप्तः, that is equal to निराकांक्षः विषयेषु इत्यर्थः. ஃபர்ஸ்ட் எடுத்து எதை விளக்குறாரு? நித்திய திருப்தः. அந்த வேர்டுனுடைய பாஷ்யம். त्यक्त्वा कर्मसु அபிமீனி எழுதிக்கலாம். त्यक्त्वा தத்துவன having given up, விட்டு விட்டு. யார் அவரு? ஸ்தித கிரகஸ்த ஸ்தித பிரக்ஞகன்னு வச்சுக்கணும். இப்ப யார பத்தி படிக்கிறோம்? கொண்டு கண்டிப்பா அந்த ஒரு இடத்துல கொண்டு வச்சுக்கணும். யார் இந்த ஸ்லோகம் ஃபுல்லா யார பத்தி படிக்கிறோம்? என்ன சொன்னேன் நானு? 4 ஸ்லோகங்கள் கிரகஸ்த ஸ்தித பிரக்ஞகன்னு வச்சுக்கோங்க. அவரை பற்றி சொல்றாரு. இப்போ இந்த 20வது ஸ்லோகம் 20, 19, 22, 23, 24 இந்த 4மே கிரகஸ்த ஸ்தித பிரக்ஞக. கிரகத்தில் வாழ்ந்து கொண்டே ஞானத்தை பெற்று வித்வத் சந்நியாசத்தை ஏற்காமல் கிரகஸ்த ஆசிரமத்திலே வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க. அவங்களுக்கு 4 ஸ்லோகம் 19 முடிச்சாச்சு. இப்ப எங்க வந்திருக்கோம்? 20க்குள்ள வந்திருக்கோம். இந்த தெளிவோட அப்ரோச் பண்ணணும். அவரு தியக்துவானா புரியும். யார் யார் யார பத்தி பேசுறேன்னு தெரியாம எப்படி இந்த ஸ்லோகத்தை புரிஞ்சுக்கிறது? தியக்துவா, having given up. எதை கொடுக்கிறாரு அவரு? கர்மசு அபிமானம். இந்த கிரகஸ்த ஸ்தித பிரக்ஞக எதை விடுறாரு? கர்மசு அபிமானம். கர்மத்தில் நான் செய்கிறேன் என்கின்ற அபிமானம். ஐடென்டிபிகேஷன் வித் கர்மா. அதையும் பல ஆசங்கம். அந்த கர்மத்தை பண்ணதுக்கு அப்புறம் என்ன வரும்? பல வருமா இல்லையா? அதுலயும் பல ஆசங்கம். அந்த கர்ம பலனினால் இருக்கிற என்ன சொல்ல, அந்த கர்ம பலனை எதிர்பார்த்து நமக்கு என்ன வரும்? ஒரு ஆங்ஸைட்டி. இதை பண்ணிட்டேன்னா இது வந்துருமா, இது வந்துருமா, இந்த காலத்துல கிடைக்குமா, இதுக்குள்ள கிடைச்சிருமா, அதுக்கு பேரு ஆங்ஸைட்டி வித் ரிகார்ட் டு கர்ம பலன். அதையும் விட்டுறாரு. எதை விடுறாரு? கர்மத்தில் இருக்கிற அபிமானத்தை விட்டுறாரு. கர்ம பலத்தில் இருக்கிற ஆங்ஸைட்டியும் விட்டுறாரு. கர்ம அபிமானம் நான் செய்கிறேன் என்கின்ற எண்ணம் கர்ம அபிமானம். கர்ம பல ஆசங்கம் என்ன அர்த்தம்? ஆங்ஸைட்டி வித் ரெகார்ட் டு கர்ம பலன். பண்ணிட்டோம், இது இப்படி வரணும், அப்படி வரணும், இதுக்குள்ள வரணும், அதுக்குள்ள வரணும், இதை வாங்கிடணும், இதுக்குள்ள வாங்கணும், நான் இப்படி ஆகணும், இந்த கர்மத்தை பண்றதுனால அப்படி ஆகணும். அதையும் தியக்த்வா விட்டு விட்டு, having given up, பல ஆசங்க விட்டுட்டு, ச யதா உக்தேன. ச யதா உக்தேன அப்படின்னா முன்பு சாஸ்திரத்தில் தனக்கு எது ஞானத்தை பெறுவதற்கு முன்பு அவருக்கு என்ன, யார் இப்ப கிரகஸ்த ஞானி பிரக்ஞக, அவரு முன்புன்னு என்ன, அவரு ஞானத்தை பெறுவதற்கு முன்பு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட உக்தேன, சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட ஞானத்தினால், இதுக்கு முன்னால சாஸ்திரத்தை படிச்சு அதுல சொல்லப்பட்ட கர்மத்தில் அகர்மத்தை பார்த்தல், அகர்மத்தில் கர்மத்தில் பார்த்தல் என்ற ஞானத்தினால், எது சொல்லப்பட்ட, முன்பு கூறப்பட்ட சாஸ்திரத்தில் படிச்சு தெரிஞ்சு அதனால அவர் என்ன ஆயிட்டாரு? நித்திய திருப்தக பவதி. முன்பு கூறப்பட்ட ஞானேன, இங்க முன்பு கூறப்பட்ட காணேன 18வது ஸ்லோகத்தில் முன்பு கூறப்பட்ட 18வது ஸ்லோகத்தில் கூறப்பட்ட ஞானேன. அப்ப என்ன வரும்? அகர்மத்தில் அகர்மணி, அகர்மத்தில் கர்மத்தி. அந்த ஞானேன என்ன பண்றாரு? நித்திய திருப்தகா, ஆல்வேஸ் சாட்டிஸ்ஃபைடு, எவர் சாட்டிஸ்ஃபைடு. சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃப்ரம், நாட் ஃப்ரம் அகங்கார். சொரூபத்தில் நிக்கிறதுனால, இந்த ஞானத்தினால் கிடைச்ச ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். இப்ப நம்ம என்ன சொல்லணும்? அந்த பைனரி ஃபார்மேஷனுக்கு, பைனரி ஃபார்மேஷன் வர்றதுன்னா ஒன்னு ஆத்மா இன்னொன்னு அனாத்மா இருக்கிறது, அதுதாங்கிற ஞானத்தையும் நம்ம இப்படி சொல்லுவோம் நம்மளோட லாங்குவேஜ். பைனரி
ஃபார்மேஷன். ட்ரையாங்கிள் இருந்து பைனரி ஃபார்மேட்டுக்கு வர்றது. இது பாத்தீங்கன்னா எடுத்தோன்னா தானே வராது. நீங்க இந்த பைனரி ஃபார்மேட்டுக்குள்ள அதுதான் நிதித்தியாசம்னு பேரு. நம்ம என்ன பண்ணணும், அபியாசம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எந்த ஃபார்மேட் ட்ரையாங்குலர் இருந்து பைனரி ட்ரையாங்குலர் ஃபார்மேட் என்ன, நான் வேறு இறைவன் வேறு உலகம் வேறு. அப்ப சாஸ்திரம் படிக்க படிக்க அங்கிருந்து எங்க டிராவலா எங்க வரணும், ஆத்மா ஒண்ணு இருக்கிறது, மத்ததெல்லாம் அனாத்மா. அந்த பைனரி ஃபார்மேட்டுக்குள்ள நம்ம வரணுங்கிறது பை அபியாசத்தின் மூலியமா தான் வர முடியும். தானா அப்படி மிராக்கிளால மூளைக்குள்ள வராது. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன நடக்க இருக்கு, அபியாசத்தின் மூலியமாக. அப்புறம் தான் ஸ்பான்டேனியஸா. ஃபர்ஸ்ட் பைனரி ஃபார்மேட்டை நீங்க அபியாசம் பண்ணி ஆகும். எவ்வளவு காலம் தேவைப்படுதோ அவ்வளவு காலம் பைனரி ஃபார்மேட்டை நீங்க அபியாசம் பண்ணி ஆகும். அதுக்கப்புறம் தான் அது என்ன ஆகும், ஸ்பான்டேனியஸா வரும்னு புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த நித்திய திருப்தக ஸ்பான்டேனியஸ்லி நித்திய திருப்தக. நினைச்சு நினைச்சு நான் ஆத்மா அங்க அங்க ஆத்மா கர்த்தா அப்படின்னு நினைச்சு திருப்தத்துக்கு போறது இல்ல. ஸ்பான்டேனியஸா அவர் எப்பவுமே எப்படிதான் இருப்பாரு, திருப்தகா. நிரா திருப்தக தட் இஸ் ஈக்குவல் டு என்ன மீனிங் சாஸ்திரம் கொடுக்குது, சங்கரர் கொடுக்குறாரு, நிராகாங்ஷக, ஃப்ரீ ஃப்ரம் டிசையர். காங்ஷம்னா டிசையர், நிராகாங்ஷக ஃப்ரீ ஃப்ரம் ஆசை. இந்த கிரேவிங் சொல்லும் பாத்தீங்களா இங்கிலீஷ்ல, அதுதான் அது. ஃப்ரீ ஃப்ரம் கிரேவ், CRAVING, கிரேவிங். அது ஆக்சுவல் மீனிங். நிராகாங்ஷக எதுல, அந்த கிரேவிங் விஷயேஷு, அனாத்மாவில். விஷயம்னு என்ன, விஷயம்னு எல்லாமே என்னதான், அனாத்மா இஸ் விஷயம், விஷயம் இஸ் அனாத்மா. எக்ஸப்ட் ஆத்மா, மத்தெல்லாம் என்னது விஷயம், விஷயம் என்னது அனாத்மா. அனாத்மா விஷயத்தில் அந்த ஆசை, அந்த கிரேவிங் இல்லாததுனால ஒரு எப்படி இருக்காரு, திருப்தக. அது எப்படி திருப்தக, டெம்பரரியா வந்துட்டு போகுது, அதல்ல, நித்திய 24x7 நித்திய திருப்தக. அது வீட்டுல என்ன நடந்தாலும் சரி, என்ன சூழ்நிலைக்கு அவர் போனாலும் சரி, எந்த விதமான மக்களை பார்த்தாலும் சரி, சூழ்நிலையில் என்ன விதமான மாற்றங்கள் வந்தாலும் சரி, ஜனங்கள்ல எந்த விதமான மாற்றங்கள் வந்தாலும் சரி, அவரை மனசை பொறுத்த வரைக்கும் திருப்தி. அதான் நித்திய திருப்தக. எப்படி கிடைச்சது அவருக்கு, அந்த ஞானேன, எது யதா உக்தேன ஞான, 18வது ஸ்லோகத்தில் சொல்லப்பட்ட அந்த ஞானேன அவர் என்ன ஆயிட்டாரு, நித்திய திருப்தக. அவருக்கு என்ன தெரியுது, ஆத்மாவில பூர்ணத்துவத்தை, ஆத்மா பூர்ணத்துவத்தை என்றும் இழப்பது இல்லை. ஆத்மா பூர்ணத்துவத்தை என்றும் இழப்பதில்லை. அகங்காரம் என்றும் பூரணம் அடைவதும் இல்லை. பில்லியன்ஸ் ஆஃப் மனித சரீரம் எடுத்து எல்லாத்துலயும் சக்சஸ்ஃபுல் லைஃப் நீங்க வாழ்ந்தீங்கனாலுமே, உலகத்திலே நம்பர் 1 பணக்காரனா பில்லியன்ஸ் ஆஃப் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் இயர் நீ மனிதர்களாக பிறந்து சக்சஸ்ஃபுல் லைஃப் நீங்க வாழ்ந்தாலும் அந்த ஏற்படாது. அதுதான் சொல்றாரு. அகங்காரத்துல என்ன கிடையாது, அகங்காரா நெவர் கெட் பூர்ணத்துவம், ஆத்மா எவர் பூர்ணக. அகங்காரம் நெவர், பூர்ணத்துவங்கிறது நெவர், ஒரு பொழுது நீங்க அடைய முடியாது பூர்ணத்துவத்தை அகங்காரத்தை பொறுத்த வரைக்கும். பட் ஆத்மா எவர், எப்பொழுதுமே அது எப்படித்தான் இருக்குது, திருப்தகா. அதுதான் இங்க சொல்ல வர கருத்து. அடுத்தது நெக்ஸ்ட் பாஷ்யம். நிராஸ்ரய ஆஸ்ரய ரஹிதக ஆஸ்ரயோ நாம யதாஸ்ரித்ய புருஷார்த்தம் சி சாதயிஷதி திருஷ்டா திருஷ்டேஷ்ட பல சாதனாஸ்ரய ரஹித இத்யர்த்தஹ. அடுத்தவடு நிராஸ்ரயக அப்படின்னு இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்றாரு அவரு சங்கராச்சாரியார், ஆஸ்ரய ரஹிதக. நிராசிரியம் என்ன அர்த்தம், ஆஸ்ரய ரஹிதக. எதையும் டிபெண்டன்ஸ் என்ன சொல்றது, சார்ந்து இல்லாம, யாரையும் அவர் சார்ந்து இருக்க மாட்டார். ஆஸ்ரய ரஹிதக, நோ டிபெண்டன்ஸ். எப்படின்னு பாத்தீங்கன்னா அவருக்கு எப்படி அந்த டிபெண்டன்ட் இல்லாத மனம் வருது. இப்ப நாம என்ன பண்ணுவோம், எதா இருந்தாலும் ஒரு சார்பு, மத்தவங்களை சார்ந்துதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அவருக்குள்ள அந்த சார்புங்கிறது கிடையாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லு. இப்ப சார்புனா என்ன,
யாராவது ஒண்ணு ஒரு வெளியில போறோம், ஒரு ஃபங்க்ஷன் போறோம், நீ வரையா நான் வரையா, நம்ம சேர்ந்து போலாம். ஒரு எப்ப பாரு உட்காந்து சாட போறோம் பாத்தீங்கன்னா ஒரு எல்லாரும் போகும்போது ஒன்னா இருக்கணும். இது மற்றவங்களை சார்ந்து இருக்க. எனக்கு ஒரு பிரச்சனைனா யாராவது வரமாட்டாங்களா, ஹெல்ப்புக்கு யாராவது வரமாட்டாங்களா, நான் அவங்களுக்கு போய் செஞ்சேன் இவங்களுக்கு போய் செஞ்சேன், எனக்கு யாரும் வரமாட்டேங்கிறாங்களே, அவங்களுக்கு போய் அப்படி பண்ண, அவங்களுக்கு போய் அப்படி மனதளவுல கவுன்சிலிங் கொடுத்து அவங்களை அப்படி தூக்கி விட்டேன், இவங்களை இப்படி தூக்கி விட்டேன், நான் கஷ்டப்படுறேன், யாரும் வரமாட்டேங்கிறாங்களே. அகங்காரத்துல இந்த பிரச்சனை ஒளியவே ஒளியாது. இந்த அகங்காரத்துல நீங்க உட்கார்ந்து இருக்க வரைக்கும் இந்த பிரச்சனை உங்ககிட்ட ஒளியாது. ஏன் நான் செஞ்சுட்டேன், ஆனா யாரும் எனக்கு வரமாட்டேங்கிறாங்க. ஊருக்கெல்லாம் நான் இப்ப உதவி பண்ணேன், எனக்கு ஒரு பிரச்சனை, யாரு உதவி. ஏன் இது என்னது? டிபெண்டன்ஸ். இது அஜ்ஞானத்தினுடைய கான்சிக்வன்ஸ். ஆச்சா, இவர் எப்படி இருக்காரு? நிராசையக, மனதளவில் நிராசையக. ஏன்? இப்ப பாருங்க, இப்ப நீ வாழ்க்கையில ஒரு கோல் அடையணும், ஒரு புருஷார்த்தத்தை அடையணும், எனி கோல் அடையணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்க எதை போய் புடிச்சாகணும்? ஒரு சாத்தியத்தை அடையணும்னா கண்டிப்பா போய் சாதனத்தை நீங்க புடிச்சுதான் ஆகும். மாசம் 1 லட்சம் சம்பாதிக்கணும் அப்படின்னா சாத்தியம்னா நீங்க வேலைக்கு போறீங்க, வேலைக்கு போறதுங்கிறது சாதனம். அதை புடிச்சுதான் நீங்க எதை அடையிறீங்க? சாத்தியத்தை அடையிறீங்க. அப்ப நீங்க எதை சார்ந்து இருக்கிறீங்க? சாதனா டிபெண்டன்ஸ். ஒரு கோலை அடைவதற்கு சாதனத்தை நம்ம என்ன பண்ணிதான் ஆகணும்? டிபெண்ட் பண்ணுனா மட்டும்தான். ஒரு சாதகக 100% டிபெண்ட் ஆன் சாதனம் டு கெட் சாத்தியம். அந்த இடத்துல என்ன டிபெண்டன்ஸ் வருது? சாதன டிபெண்டன்ஸ். இப்ப ஞானியோட நிலைமை பாருங்க, அவருக்கு கோலுங்கிறதே இல்லை. அந்த கரணை சுத்தனை பெறணுமா? கிடையாது. ஞானத்தை பெறணுமா? கிடையாது. கோலே இல்லை அவருக்கு. அப்ப சாத்தியம்னே ஒண்ணு இல்லைங்க போது சாதனம்ங்கிறது வராது. சாதனம் ஒண்ணு இருந்தா போய் டிபெண்ட் ஆவருக்கு அவரு. சோ தேர் இஸ் நோ சாத்தியம் ஃபார் ஹிம். நான் இன்னும் இது அடையப்படல, இது அடையணும் அப்படிங்கிறது இல்லாதனால சாதன டிபெண்ட் இல்லைங்கிறார் இந்த இடத்துல. ஞானியோட மனதில் இந்த சாதனத்தை பிடிச்சு, நோ கோல், நோ சாதனம், நோ நீட் ஃபார் சாதனம் ஃபார் ஹிம். ஏன் there is no need for சாதனம்? there is no goal. லாஜிக்கா புரிஞ்சுக்கணும். உடனே அவர் வேலை செய்ய மாட்டாரா, அவருக்கு அப்படிலாம் போக கூடாது. கான்செப்டுக்குள்ள வாங்க. சுமதி மியூட் பண்ணு. கான்செப்டுக்குள்ள வாங்க. உடனே நம்ம வேற திங்கிங் வரக்கூடாது. கான்செப்ட் என்ன? ஏன் எல்லாருக்கும் சுமதி கான்செப்ட் என்ன? ஏன் எல்லாரும் அஜ்ஞானி ஏன் சாதனத்தை சார்ந்து இருக்கிறான்? அவனுக்கு ஒரு சாத்தியம் வச்சிருப்பாங்க கோல்ல. இப்ப நீங்க கர்மயோகின்னு வச்சுங்க, அவங்களுக்கு சாதனம் கர்மயோகம். அந்த கரண சுத்தியை புடிச்சுட்டு அந்த கரண சுத்தி தான் சாத்தியம்னா அவங்க எதை போய் டிபெண்ட் ஆகுறாங்க? கர்மயோகத்தை சார்ந்துதான் நீங்க சாத்தியத்துக்கு போக முடியும். இப்ப அந்த கரண சுத்தி ஒரு ராகத்திலிருந்து விடுபடணும், அதுக்கு ஒரு சாதனம் இருக்கும். தேசத்திலிருந்து விடுபடணும், அதுக்கு ஒரு சாதனம். அது மூலியம் சாத்தியத்தை பெற்றுட்டே வர்றான். வாட் அபவுட் ஞானி? there is no goal at all. அப்ப என்ன கிடையாது? அவனுக்கு சாதனத்தை சார்ந்து இருக்கிற ஸ்டேட் ஞானிக்கு. கிரகஸ்தா யாரை பத்தி படிச்சுட்டு இருக்கிறோம்? கிரகஸ்தால இருந்து ஞானியா வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கு there is no சாதன டிபெண்டன்ஸ். இப்ப சாதன டிபெண்டன்ட் பாத்தீங்கன்னா 3 விதமான டிபெண்டன்ட் இருக்கும். ஒண்ணு கர்ம சாதனம், உபாசன சாதனம், ஞான சாதனம். இந்த 3 அவர்கிட்ட கிடையாது. கர்ம சாதனம், கர்மத்தை பண்ணிதான் அவரு அந்த கரணை சுத்தி பெறணுங்கிறது கிடையாது. அதனால அவருக்கு என்ன ஆயிடுச்சு? கர்மம் அவருக்கு எதா இல்ல ஆனா அஜ்ஞானிக்கு இதெல்லாம் சாதனம். கர்மம் ஒரு சாதனம், உபாசனா ஒரு சாதனம், ஞான சாதனங்கிறது ஒரு சாதனம். எதுக்கு? அவங்களுக்கு மனசுத்தி பெறுவதற்கு, அந்த ஞானத்தை பெறுவதற்கு, ஞான நிஷ்டைக்கு போறதுக்கு, சிரவணம், மனனம், நிதித்தியாசனம் எல்லாம் என்னவா இருந்திருக்கு? அவங்களுக்கு சாதனமாக இருக்கும். ஆனா ஞானத்தை பெற்றதற்கு பிறகு அதில் நிஷ்டையா இருக்கிற ஸ்தித பிரக்ஞ கிரகஸ்தா. யார பத்தி பேசிட்டு இருக்கிறோம்? ஸ்தித பிரக்ஞ கிரகஸ்தா இருக்கிற ஸ்தித பிரக்ஞ. அவருக்கு சாதனத்தை எந்த விதமான சாதனம்? கர்மத்தையும் அவர் சார்ந்திருக்க வேண்டிய தேவையில்லை. இந்த கர்மத்தை பண்ணிதான் நான் மனசுத்தி பெறணும், இத கர்மயோகம் பண்ணிதான் மனசுத்தி பெற தேவையில்லை. அடுத்து உபாசனா சாதனம். உபாசனை செஞ்சு மெடிடேஷன் பண்ணி உபாசனை பண்ணிதான்
ஏன்னா மெடிடேஷன் கூட ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது. உபாசனை இஸ் என்டையர் டிஃபரெண்ட். மானச ஜபம் பண்ணிதான் ஒரு ஏகாக்கர சித்த வரணுங்கிறது அவருக்கு அவசியம் இல்லை. சோ அதுவும் அவரு அந்த சாதனங்கள் ஸ்டாண்டர்ட் அவர் ஓடி போயிருது. கர்மமும் அவர் விட்டு ஓடி போயிருது. அது சாதனமா ஆக்ட் பண்ண தேவையில்லை. கர்ம உபாசனையும் அவருக்கு சாதனமா இல்லை. அடுத்தது ஞான சாதனம் என்ன? சிரவணம், மனனம், நிதித்தியாசம். அவருக்கு சிரவணமும் தேவையில்லை, சாதனம் கிடையாது. தேவையில்லைங்கிற தேவையில்லை, சாதனமா அது இல்லை. சிரவணமும் சாதனமா இல்ல, மனனமும் சாதனமா இல்ல, நிதித்தியாசனமும் சாதனமா இல்ல. கம்ப்ளீட் சாதனத்திலிருந்து அவர் என்ன ஆயிடுறாரு? அப்படியே ஃப்ரீ. அப்படி தூக்கி போட்டா அது உடைஞ்சு போய், அதுதான் ஆனந்தங்கிறது. அந்த உடைஞ்சு போன காலை பிராக்டிஸ் பண்றதுக்காக குச்சி புடிச்சு டொக்கு டொக்கு நடந்துட்டு இருந்தவங்க உடம்பு ஆரோக்கியம் பெற்று அந்த குச்சியை தூக்கி போடுறாங்க. போய் சில பேர் பாத்தீங்கன்னா போய் ஆத்துல போடுறத நம்ம பார்ப்போம். சனி இன்னையோட தொலைச்சுது, இதுக்கு இனிமேல் வீட்டுல வேலை இல்லை, அப்பாடா நான் ஒரு நாள் பார்த்தேன், அதனால சொல்றேன். தூக்கி கொண்டு, அது பொல்யூஷன், தப்பு பண்ணக்கூடாதுங்க சொல்றேன். அவ்வளவு அது மேல ஒரு கஷ்டம். தூக்கி போடு, இனிமேல எங்க வீட்டுல வச்சிருக்கு மறுபடியும் அது வந்து நம்மள டீச்சுனா கொண்டு ஆத்துல ஓடும்பாங்க. அத அந்த அளவுக்கு ஞானி என்ஜாய்ஸ் த லைஃப். லைஃப் இஸ் என்டர்டைன்மெண்ட் ஃபார் அ ஞானி. அஜ்ஞானிக்கு லைஃப் எப்படி? MBBS MS. MBBS என்ன சொன்ன அன்னைக்கு நான் மறக்கலையே? மிசரபிள், போரிங், பர்டன்சம், ஸ்ட்ரகிள். இத பாஸ் பண்ணிட்டீங்களா? அடுத்து எங்க தெரியுங்களா போவீங்க? MS. MS என்ன? மகா சம்சாரி. MBBS முடிச்சுட்டு எங்க போறீங்க? மகா சம்சாரி. இதுல இருக்கிற வரைக்கும் எனக்கு லைஃப் வந்து மிசரபிளா இருக்குது, போரிங்கா இருக்குது, எனக்கு பேர்டன்சமா இருக்குது, லைஃப் வந்து ஸ்ட்ரகிளா இருக்குங்கிற வரைக்கும் அது வந்து அப்படி இருக்கும். யாரோட லைஃப்? அக்னியோட லைஃப் இப்படித்தான் இருக்கும். அப்புறம் அதை பாஸ் பண்ணி எங்க வராங்க அவங்க? MS, மகாசம்சாரி. சோ இப்போ இது வந்து அக்னியோட நிலைமை. இவர் யாரு? ஞானியோட லைஃப் ஃபுல் ஆஃப் என்டர்டைன்மெண்ட், ஃபுல் ஆஃப் ஏன் அந்த கதை தூக்கி போட்டாரு. கடகடன்னு ஓடலாமே. வாழ்க்கையில ஓடும் போது இருக்கிற சுகம், நடக்கும் போது இருக்கிற கால் ஒடிஞ்சு உங்களுக்கு பாருங்க, அந்த ஓடும் போது என்ன சுகம். நடந்தாவே போதுன்னு நினைப்பாங்க அவங்க. எந்திரிச்சு பெற்றுட்டு நடந்தாவே எனக்கு சுகம் போதுண்டா சாமி. ஓடனா எப்படி இருக்கு உங்களுக்கு? கால் அவ்வளவு பர்ஃபெக்ட் ஆகி நான் ஓடுறேன் பாரு, 10 நாளைக்கு அதே பேசுவாங்க, நான் ஓடக்கூடியவளா ஆயிட்டேன். நான் அதுக்கு முன்னாடி ஓடிட்டு வந்திருப்பாங்க பாவம். அந்த இன்பிட்வீன் ஒரு கேப் வந்ததுனால அவங்க எப்படி அந்த லைஃப் என்ஜாய் பண்றாங்களோ, வேற எந்த பிரச்சனை வந்தாலும் பெருசா தோணாது. அப்பா நான் நடக்கிறேன், அப்பா குச்சி இல்லாம நான் நடக்கிறேன், யாரோட உதவி இல்லாம நான் பாத்ரூம் போறேன், யாரோட உதவி இல்லாம நான் கடைக்கு போறேன், யாரோட உதவி இல்லாம நான் வெளி உலகத்துல சுத்துறேன். அவ்வளவு தட் இஸ் என்டர்டைன். அந்த செட்டப் யாருக்கு வருது? கிரகஸ்த சித பிரக்ஞா. என்டர்டைன் லைஃப்னு அவருக்கு என்ன சொல்ல தெரியும்? ஃபுல் ஆஃப் ரசம், நவரசம். வாழ்க்கை என்பது நவரசம். இட்ஸ் a life to enjoy for entertainment. இந்த நிலைக்கு வரணுமா வேண்டாமா? முடிவு பண்ணிக்க. This is life. இது வர முடியுமா முடியாதா? முடியும். உங்களால முடியுங்கிறக்காகத்தானே இறைவன் கொடுத்து வச்சிருக்காரு, செட்டப் எல்லாத்தையும் பண்ணி வச்சிருக்காரு. முயற்சி பண்ணணும், அவ்வளவுதான். நம்மளுடைய பிரயத்தனம் அவ்வளவுதான். எங்க வர்றக்கு அந்த ஸ்டிக்கிங் வாக்கிங் ஸ்டிக்கை தூக்கி போட்டுட்டு அப்படியே கால் ஒடிஞ்சவன், அந்த அந்த கால் ஒடிஞ்சதுங்கிறது மனோபலம், அஜ்ஞான மலம், எல்லாம் மலம் வச்சுக்கலாம், பலம் இல்ல மலம். அந்த மலத்திலிருந்து விடுபட்டது, அந்த கிளச்சஸ்ல இருந்து விடுபட்டதுக்கு அப்புறம் லைஃப் எப்படி இருக்கும்? என்டர்டைன்மெண்ட், ரசம். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கை நம்ம எங்க கொண்டு விடுது? என்ன சொல்லிட்டே இருப்போம்? ஐயோ மிசரபிள், போரிங், பேர்டன்சம், ஸ்ட்ரகிள். வாழ்க்கைனா கஷ்டம்ப்பா, வாழவே முடியலப்பா. ஒரு பிரச்சனை போனா இன்னொரு பிரச்சனைப்பா, அந்த பிரச்சனை போனா இன்னொரு பிரச்சனைப்பா. உட்கார்ந்து இருக்க வேண்டியதுதான். எத்தனை ட்ரில்லியன்ஸ் ஆஃப் பர்த் மனித ஜென்மம் கிடைத்தாலும், பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் கிடைச்சாலும், அந்த அத்தனை வாழ்க்கை நீங்க அப்படிதான் வாழ்ந்தாங்க. தப்பிக்கா முடிய அகங்காரத்தில் இருக்கிற வரைக்கும் யூ cannot have a happy life. அதத்தான் சொல்றாரு சங்கராச்சாரியர். நீரா எது வேர்டு சொன்னேன்? நிராஸ்ரய. ஏன்னா அந்த ஆசிரியம் புரிஞ்சுக்கணும் கரெக்டா. சாதனத்தை அவர் என்ன பண்ண மாட்டாரு? ஆசிரியம் கிடையாது. ஏன்னா there is no சாத்தியம். ஆசிரிய நாம அவரை வளர்க்கிறாரு. அடுத்த விட ஆசிரிய டிபெண்டன்ட் மீன்ஸ், ஆசிரியம்னா என்னன்னா எத் ஆசித்ய புருஷார்த்தம் சி சாதயிஷ்யதி.
எந்த ஒரு புருஷார்த்தத்தையும் அவர் அடைய வேண்டிய அவசியம் இல்லாததால், எந்த ஒரு புருஷார்த்தத்தை அர்த்த காம மோக்ஷ எதுவுமே தேவையில்லை இருக்கு, தர்ம எதுவுமே எல்லாத்துக்கும் எந்த சாத்தியமும் அவருக்கு இல்லை. புருஷார்த்தம் தான் சாத்தியம். அது எந்த ஒரு சாத்தியமும் அவருக்கு இல்லாததுனால 3 விதமான சாதனம் அவருக்கு. அவர் 3 விதமான சாதனை, 3 வித சாதனை இங்க வந்து சங்கராச்சாரியர் விளக்கல, பின்னால வந்தவங்க இதை சொல்றாங்க. சாதனம்ங்கிறது 3 டைப்ஸ் ஆஃப் சாதனம். கர்ம சாதனம், உபாசன சாதனம், ஞான சாதனம். இந்த 3 டைப்ஸ் ஆஃப் சாதனம் அவர் என்ன ஆயிராரு, there is no desire. புருஷார்த்தத்துக்காக சி சாதயிஷ்யத்தினா there is no desire for சாத்தியம். கிளச்சிங் டு, இந்த சாதனத்தை பிடித்து எத்து ஆசிரித்த, எதை பிடிச்சு எதை சாதிக்கணுங்கிற ஆசை அவரிடம் இல்லை. இத பிடிச்சு சாதனத்தை சார்ந்துதான் நான் வந்து சாத்தியத்தை அடையணும், ஆசைப்படுவதை டிசையர் ஆசைப்படுவதை அடையணுங்கிற ஸ்டேட் அவருக்கு இல்ல. அடுத்து ஒண்ணு சொல்றாரு, திருஷ்ட அதிருஷ்ட இஷ்ட பல ஆசிரிய ரகித. இது பாருங்க, இந்த முஸ்லீம் எல்லாம் படிப்பாங்க பாத்தீங்களா, ரிவர்ஸ்ல படிக்கிற மாதிரி இந்த மீனிங் புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி பண்ணுவது சங்கராச்சாரியோட வேலை. இது அப்படியே நீங்க போக கூடாது. எப்படி அமைச்சிருக்காரு லைனு, திருஷ்ட ஃபர்ஸ்ட் வேர்டு, அதிருஷ்ட இஷ்ட, சேஷ்டன இஷ்ட பல ஆசிரிய ரகித. இது எப்படி இருந்து நான் புரிஞ்சுக்க சொன்னேன், பின்னால இருந்து வரணும். முஸ்லீம் எல்லாம் படிப்பாங்க பாத்தீங்களா, இங்கிருந்து இப்படி வருவாங்க, அந்த மாதிரி இது புரியணும். வெரி இன்ட்ரெஸ்டிங் சென்டென்ஸ். ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன எடுக்கணும், ரஹித, இல்ல, இப்படி வரணும். முதல்ல சென்டென்ஸ் எழுதிக்க, எப்படி மீனிங் சொல்றேன். திருஷ்ட அதிருஷ்ட இஷ்ட பல ஆசிரிய ரஹித. அப்போ பின்னால இருந்து வரும்போது ரஹித, என்ன இல்ல, ஆசிரிய ரஹித, எதையும் சார்ந்து இல்ல. எதை சார்ந்து இல்ல, சாதன. அடுத்த வேர்டு என்ன, சாதனை வருதா, சாதனத்தை சார்ந்து இல்ல. எந்த சாதன, அடுத்த வேர்டு பல, கர்ம பலனை பெறணுங்கிறக்காக அவர் எந்த ஒரு சாதனத்தையும் ஆசிரித்து இல்ல. எப்படி பின்னால இருந்து வருவாரு மீனிங். இட்ஸ் a beautiful expression of சங்கராச்சாரியா. நம்ம இப்படி புரிஞ்சுக்கிறத விட ரிவர்ஸ் வந்து புரிஞ்சுக்கிறது. அடுத்த வேர்டு என்ன இருக்குது, இஷ்ட, அடுத்த வேர்டு அதிருஷ்ட, அப்புறம் திருஷ்ட, இப்படி வரணும். இஷ்ட அதிருஷ்ட திருஷ்ட, இஷ்டப்பட்டதை அடையணும்னு, அதாவது திருஷ்ட அதிருஷ்டங்கிறதுக்கு எப்படி சொல்லலான்னு பாத்தீங்கன்னா, விசிபிள் இல்லைங்களா, பார்க்கக்கூடிய. திருஷ்டம் மீன்ஸ் விசிபிள். அது ஏன் திருஷ்ட அதிருஷ்ட இஷ்டங்கிறத நான் பிரிக்கிறேன். அது எதை கொண்டாடுறாரு பாருங்க, அது அப்படி டைரக்ட் மீனிங் கிடையாது. இப்போ திருஷ்டம்னா என்ன, விசிபிள். அதிருஷ்டம் என்ன, நாட் விசிபிள். அதானே கண், இப்பத்திக்கு எனக்கு கண்ணால பார்க்க முடியாது, புண்ணியம் சொல்லுவோம். திருஷ்டம்னா புண்ணிய பலன் உடனே கிடைக்கிறது வந்து ஒரு திருஷ்ட பலன். கொஞ்ச நாள் கழிச்சு. அதிருஷ்டம்னா பார்க்க முடியாது, விசிபிள். இந்த இடத்துல மீனிங் எப்படி எடுத்துக்கணும், விசிபிள் நாட் விசிபிள். இப்ப விசிபிள்னு எந்த புருஷார்த்தம் வரும், அர்த்த புருஷார்த்தத்தை யூ கேன் விசிபிள். அர்த்த புருஷார்த்தத்தை நீங்க அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா அது உங்க கண்ணுக்கு முன்னால தெரியும். வீடு, உணவு, உடை, இருப்பிடம், அதான அர்த்த புருஷார்த்தம். அதை நீங்க அடைஞ்சீங்கன்னா இஸ் இட் விசிபிள் ஆர் நாட் விசிபிள். யூ கேன் see உணவு, யூ கேன் see அப்படி என்ன அடைஞ்சீங்களோ, யூ கேன் see ஃபுட், யூ கேன் see your house. உணவு, உடை, இருப்பிடம், இது என்னது, விசிபிள். திருஷ்ட. அடுத்து என்ன வேர்டு சொல்றாரு, அதிருஷ்ட. இப்ப காம புருஷார்த்தம் அது எங்க வரும், விசிபிள்ல தான் வரும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அது விசிபிள். இப்போ தர்ம, அது என்னது, இன்விசிபிள். தர்ம புருஷார்த்தம்னா என்ன, புண்ணியத்தை ஆட் பண்ணிக்கிறேன். அப்படி புண்ணியத்தை நீங்க கண்ணில் பார்க்க முடியுமா, என்ன முடியாது. அது என்னது, இட் இஸ் நாட் விசிபிள். இன்விசிபிள், நாட் விசிபிள் சொல்லக்கூடாது இங்கிலீஷ்ல, இன்விசிபிள். அப்ப விசிபிளா கண்ணில் பார்க்கக்கூடியது நமக்கு என்ன தெரியும், அர்த்த புருஷார்த்தம் கண்ணில் பார்க்கக்கூடியது. அதெல்லாம் எதுல வந்துருது, திருஷ்ட. அதிருஷ்ட புண்ணியம், அப்ப எது, தர்ம புருஷார்த்தம். இப்ப அடுத்தது கேள்வி, உங்களுக்கான கேள்வி. மோக்ஷம் விசிபிளா நாட் விசிபிளா, விசிபிளா இன்விசிபிளா? திங்க் பண்ணணும்னு சொன்னேன் நான். புனிதா சொல்லிட்டு இருக்கீங்க, சொல்லுங்க அக்கா. இன்விசிபிள். மோக்ஷம் விசிபிளா இன்விசிபிளா? அவங்க இன்விசிபிள் சொல்லியிருக்காங்க. அப்புறம் அடுத்த வேர்டு சொன்னீங்கன்னா
சரி, இப்ப சில பேர் விசிபிள்ங்கிறீங்க, சில பேர் இன்விசிபிள். ஏன் ஏன் அவங்க இன்விசிபிள் சொன்னாங்க? மோட்சத்தை நான் பார்க்க முடியாது, புண்ணியத்தை பார்க்க முடியாது போது there is logic behind புனிதா. புண்ணியத்தையே பார்க்க முடியுதுங்கிறீங்க, அப்புறம் எப்படி நான் மோட்சத்தை பார்க்கறது? அப்படிங்கறதுனாலதான் அவங்களுக்குள்ள அந்த கேள்வி, அந்த பதில் வந்திருக்கு. மோட்சத்தை பார்க்க முடியாது, ஆனா உங்க மனதை நீங்க பாக்குறீங்களா இல்லையா? கேன் யூ see your mind அப்படின்னா உடனே மனதை ஓபன் பண்ணி ஆஞ்சநேயராட்ட அப்படி சொல்லலை. என் மனதை அறிபவனாக நான் இருக்கிறேனா இல்லையா? என் மனம் இஸ் விசிபிள் டு மீ ஆர் நாட்? என் மனம் இஸ் விசிபிள் டு மீ ஆர் நாட்? விசிபிள் தானே? புரியுதா? ஒத்துக்கிறீங்களா? நீங்க அந்த சப்ஜெக்ட் விட்டுருங்க, நான் கேட்கற கேள்விக்கு வாங்க. மனம் இஸ் இட் விசிபிள் டு யூ ஆர் நாட்? நான் துக்கமா இருக்கேன், நான் சோகமா சந்தோஷமா இருக்கேன், ஒரு கோபமா இருக்கேன், யூ ஆர் விசிபிள் டு யுவர் மைண்ட். இப்ப மோட்சத்தை பெற்றதற்கு பிறகு அந்த மனம் ஆனந்த பிராப்தி துக்க நிவர்த்தியில் இருக்கிறத கேன் யூ see ஆர் நாட்? ஆனந்த பிராப்தி அடைஞ்சாச்சு மனம், அத கேன் யூ see ஆர் நாட்? மனம் ஆனந்தத்தை அடைஞ்சிருச்சு, ஆனந்த பிராப்தி துக்க நிவர்த்தி மனம் தான் அடையும், உடலெல்லாம் அடையாது. மனம் ஆனந்த பிராப்தி அடைஞ்சிருச்சுங்கிறத கேன் யூ see ஆர் நாட்? புனிதா ஓபன். அக்கா உணரத்தான் முடியுங்க, பாக்குறதுங்கிறது முடியாது. மனதில் இருப்பதை உணர்தல் தான் பார்த்தல். இந்த கண் கொண்டு பார்க்க முடியாது. உங்க மனதை நீங்க பாக்குறீங்க போது துக்கத்தை நீங்க கண் கொண்டு பார்த்தீங்களா என்ன? ஆனா என்ன சொல்றீங்க? என் மனதை நான் பார்க்கிறேன். அப்ப கண் கொண்டா பார்த்தீங்க? விசிபிள். அப்ப மனதை அப்ப மனதினுடைய மனம் வந்து ரெண்டு வேகமா செயல்படுங்க. ஆப்ஜெக்டாவும் செயல்படும், சப்ஜெக்டாவும் செயல்படும். தட் இஸ் அது மனதினுடைய விபூதி. மனம் மனதையே பார்க்கக்கூடிய, இப்ப கண் வந்து கண்ணையே பார்க்காது, காது காதையே பார்க்காது, ஆனா மனம் மனதையே பார்க்கக்கூடிய சக்தி படைத்தது. படிச்சிருக்கோம், நம்ம நிறைய இடத்துல படிச்சிருக்குது. மனம் மனதையே பார்க்கக்கூடிய. அப்ப மனதில் வருகிற மாற்றங்களை நான் கண்டுபிடிக்கிறேன்னா இல்லையா? பாக்குறேன்னா இல்லையா? என் துக்கமா இருக்குன்னு எனக்கு தெரியுது, பார்த்தல். துக்கமா இருக்கு அறிதல் தான் அந்த இடத்துல. கண்ணுக்கு கண், மனதுக்கு கண் கிடையாது, அதனால அது கண்ணெல்லாம் பார்க்காது, அது வேலை செய்யாது. மனது துக்கமா இருக்கு அறியறீங்க இல்லையா? அப்போ மோட்சம் ஏற்பட்டதற்கு பிறகு மனம் ஆனந்த பிராப்தி அனுபவிக்குதா இல்லையா? துக்க நிவர்த்தி. அதான் சொன்னேன், லைஃப் இஸ் என்டர்டைன்மெண்ட் ஃபார் ஹிம். சித பிரக்ஞா தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஞானி கிரகஸ்த சித பிரக்ஞா, என்டர்டைன் இஸ் லைஃப். அப்ப அந்த மனதை அவர் பாக்குறாரா இல்லையா? என் மனம் எப்படி இருந்தது, என்னது MBBS MS இருக்குது, இப்ப எப்படி ஆயிடுச்சு, என்டர்டைன்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு அவர் தெரியுமா தெரியாதா? அப்ப மோட்சம் இஸ் விசிபிள். இல்லைன்னு வச்சுக்கீங்களேன். இப்ப நீங்க சொன்ன மாதிரி புனிதா மாதிரி நாட் விசிபிள் என்ன தோஷம் வரும்னு சொல்லிடுறேன். அவர் பூர்வபக்ஷம் வெந்துச்சிட்டாங்க, நம்ம விலகிதான் ஆகணும். இப்ப நாட் விசிபிள் வச்சுக்கீங்களேன். சப்போஸ் இது வந்து சப்போஸ், உடனே அதை எடுத்துக்கூடாது. சப்போஸ் புனிதவதி சொல்ற மாதிரி இட் இஸ் நாட் விசிபிள் வச்சுக்குவோம். என்ன தெரியுங்களா பண்ணணும்? குரு கிட்ட வந்து ஜி நான் மோட்சத்தை அடைந்து விட்டேன் நான் கேட்டாவோம். ஏன்னா உங்களுக்கு தெரியலையே. இல்லைன்னா சாஸ்திரத்தை புக் எடுத்து வச்சு, சாஸ்திர பாவ புக்கு, அதை ஒண்ணும் பண்ண முடியாது. சிக்கிறவரு குருதான், சங்கி ஐவர் அவரு. குருட்ட வந்து எத்தனை பேர் இருக்கு, எத்தனை எல்லாரும் வந்து ஜி நான் எனக்கு ஐ எம் இன்விசிபிள் ஃபார் மோக்ஷா இல்லையா, எனக்கு மோட்சத்தை பத்தி பார்க்க முடியல ஜி, நான் அடைஞ்சிட்டேனா அப்படின்னு நீங்க கேட்டுத்தான் புரிஞ்சு கொள்ள முடியும். அப்படி அல்ல, என் மனம் மோட்சத்தை அடைந்து விட்டு, நான் மோட்சத்தை அடைந்து விட்டேன் நமக்கு தெரியாது. கான்சிக்வன்ஸ் ஆஃப் மோட்சம் ஆனந்த பிராப்திய மனம் தான் அனுபவிக்குது, என்டர்டைன்மெண்ட மனம் தான் அனுபவிக்குது. அப்ப மனம் அனுபவிக்கும் போது அவருக்கு தெரியுமா தெரியாதா? என் மனம் எங்கிருந்து வந்துருச்சு, MBBS இருந்து இப்ப எங்க வந்துருச்சு, என்டர்டைன்மெண்ட்டுக்கு வந்துருச்சு அப்படிங்கிறது அங்க நமக்கு தெரியுமா தெரியாதா? சோ மோட்சம் இஸ் விசிபிள். ஆனா ஜென்ரலா எல்லாரும் சொல்றது இன்விசிபிள் தான் சொல்லுவோம், ஜென்ரலா. ஏன்னா புண்ணியத்தை என்னால பார்க்க முடியாது. புண்ணியத்தை நீங்க பாருங்க, மனதில் உணர முடியாது. கரெக்ட். எப்படி நீங்க பாப்பீங்க? புண்ணியம் இருக்கு மனதுக்குள்ள இருந்து நாம தான் பாத்துலாமே. ஓ என்ன இவ்வளவு இருக்கு, நீ இவ்வளவு இல்ல, அக்கௌண்ட்ல இவ்வளவு இருக்கு, போய் பேங்க்ல போய் அக்கௌண்ட் பாக்குற மாதிரி இவ்வளவு இருக்குது, இவ்வளவு மெச்சூர் ஆயிட்டுல பார்க்க முடியாது. புண்ணியத்தை நம்மளால என்ன பண்ண முடியாது, உணர முடியாது. கண்ணாலையும் பார்க்க முடியாது, மனதினாலும் உணர முடியாது. சோ புண்ணியம் இப்ப நீங்க என்ன சொன்னா, இது வந்து பிராடா எப்படி திங்க் பண்ணி எப்படின்னு சொல்லி கொடுக்குற. இப்ப புண்ணியத்தை இன்விசிபிள், அதை தவிர மத்ததெல்லாம் என்னது விசிபிள். அது இன்விசிபிள்ங்கிறதுக்காக என்ன சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு கான்செப்ட் இல்ல. புண்ணியம்ங்கிறதுல இல்ல. பாப்பம் சேட் பண்ணிக்க, பாப்பத்தை மட்டும் பார்க்க முடியுமே, பாப்பங்கிறது இல்ல. சோ கண்ணை மூடிட்டு என்ன பண்ணணும்,
ஆட புண்ணியா ஆட புண்ணியா ஆட புண்ணியா. நீங்க அது வந்து மனதுல உணர்ந்து இதெல்லாம் நடக்காத காரியம், எங்க அக்கௌண்ட்ல இவ்வளவு புண்ணியம் இருக்குது, இவ்வளவு இந்த நாள் இந்த புண்ணியம் இன்னைக்கு மெச்சூர் ஆகுது, இது வந்து இன்னும் மெச்சூர்ட் ஆகல, இதெல்லாம் இது அவுட் ஆஃப் மை கண்ட்ரோல். ஏன்னா அது இன்விசிபிள்னு புரிஞ்சுக்கணும். அப்ப எப்படி லைஃப் ஸ்டைல் நம்ம வச்சுக்கணும்? ஆடிங் 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 இஸ் த இன்டெலிஜென்ட் வே ஆஃப். எந்தெந்த வழியில புண்ணியத்தை ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோமோ அது மட்டும்தான் நீங்க வாழ்ற வாழ்க்கையினுடைய அர்த்தம். அது வந்து அது எப்ப புண்ணியம் உங்களுக்கு எந்த கஷ்டம் வருதோ அது ஆட்டோமேட்டிக் தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதாக அது வாட்டுக்கு வரும். நீங்க சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா போதும். வாழ்க்கை எதை நோக்கி ஓடணும்? புண்ணியத்தை சேர்க்கணும், புண்ணியத்தை சேர்க்கணும், புண்ணியத்தை சேர்க்கணும் தான் லைஃபே நீங்க செட் பண்ணணும். செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த புண்ணியம் நல்லா பழுத்து இருக்கும் போது இங்க உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது தர்மோ ரக்ஷதி தொயின்னு வந்துடும். அது வந்து தானா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்துடும். So intelligent way of living நம்ம எதை பிக்ஸ் பண்றோம்? ஏர்னிங் மணி, ஏர்னிங் புகழ். நேற்று ஒருத்தர் போய் ஆடியோ அடிச்சு பாத்தீங்களா? புகழ், பணம், பெருமை இதை நோக்கி ஓடக்கூடாது. நாம எதை நோக்கி ஓடணும்? புண்ணியம் புண்ணியம் புண்ணியம். பஞ்சமகா யக்னத்தின் மூலியமாக புண்ணியம். இருக்கிற காசையெல்லாம் தானம் பண்ணிட்டு புண்ணியம்னு சொல்லவே சாஸ்திரம் எங்கேயும் சொல்லாது. பஞ்சமகா யக்னத்தினால மட்டும்தான் நீங்க புண்ணியத்தை ஆட் பண்ண முடியும். அப்ப அந்த புண்ணியத்தை நீங்க ஆட் பண்ணிக்கிட்டே போறீங்க அப்படின்னா எந்த கஷ்டம் வந்தாலும் தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா அது வந்து ஹெல்ப் பண்ணும். நீங்க அதாவது அதை விட கஷ்டம் வர்றதுக்கு முன்னால வந்து அது வந்ததுக்கு அப்புறம் அதை வந்து ஹெல்ப் பண்றதையும் நம்ம பாக்குறோங்க. நிறைய இடத்துல நம்ம வேண்டான்னு நினைச்சிருப்போம், அது வந்திருக்கும். ஐயோ வேண்டாம்னு நினைச்சோமே வந்துருச்சு. அப்புறம் பார்த்தா அந்த வேண்டாது வந்ததுனால நம்ம காப்பாற்றப்பட்டிருப்போம். நம்மளே சூஸ் பண்ணிதான் அது வேண்டாம் துரத்திட்டு இருப்போம். நமக்கு அது பிடிக்கலையே, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். கடைசியில் அது வந்ததுனாலதான் நான் காப்பாற்றப்பட்டிருப்பேன். இது எப்ப புரியும்? அப்ப அதுக்கு நம்ம புண்ணியம் என்ன பண்ணுது? வேண்டாங்கிறதை கொடுக்கும். அப்ப நம்ம என்ன பண்றோம்? இத்தனை புண்ணியம் பண்றோம், நான் வேண்டாங்கிற இது வருது, வேண்டாங்கிற இது வருது. அப்ப தெரியாது. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த வேண்டான்னு எது நினைச்சோ அது வந்து என்ன பண்ண எனக்கு காப்பாத்தி இருக்கும். இதெல்லாம் எப்படி நடக்குது? கிரேட் கிரேட் நெட்வொர்க் ஆஃப் புண்ணியா பை ஈஸ்வரனுடைய நெட்வொர்க். இதுக்குள்ள நீங்க போய் ஆராய்ச்சிலாம் பண்ண முடியாது, பண்ண அவசியம் இல்லை. நம்ம லைஃப் ஸ்டைல் எப்படி வெக்ஸ் பண்ணிக்கணும்? ஆடிங் புண்ணியா. ஆடிங் புண்ணியாவுக்கு நம்ம எதாவது டிஸ்டர்பன்ஸா வச்சுக்கிறோம்னா, நான் வேலைக்கு போறேன், ஏன் பஞ்சமகா யக்னம் பண்ண முடியல? வேலைக்கு போறேன், குடும்பத்துல பொறுப்பு இருக்குது, எங்க மாமியா பாத்துக்கணும், மாமனார பாத்துக்கணும், குழந்தைகளா பாத்துக்கணும். அட கடவுளே, அவங்கெல்லாம் நல்லா இருக்கிறக்காகத்தான் யூ ஆர் ஆடிங் புண்ணியா. அவங்களுக்கு அது புரியாது. அவங்க இவ்வளவு சொல்லி கொடுத்தே நமக்கு இன்னும் புரிஞ்சும் புரியாம உட்கார்ந்துருக்காங்க. பாவங்க அவங்க எல்லாம். அவங்களுக்கு கண்டிப்பா எதிர்ப்புதான் தெரிவிப்பாங்க. பஞ்சமகா யக்னம் பண்றீங்கன்னா நோ, பாவம். they don't know but you know the value of punya adding. எந்த வழியா நீங்க பண்ணுவீங்க? கிரகஸ்தாசிரமம். யாரை பத்தி பேசிட்டு இருக்கோம்? கிரகஸ்தானம் பேசிட்டோம். அப்ப என்ன நம்ம பண்ண முடியும்? பஞ்சமகா யக்னத்தை தவிர வேற எந்த வழியில நீங்க தனியா ரூட் போட்டு புண்ணியம் தேட போறீங்க? எதுலையும் தேட முடியாது. அவர்தான் ஓப்பனா சொல்லிட்டாரு, கிரகஸ்த ஆசிரமத்துக்கு ஆடிங் அப்ப புண்ணியா பஞ்சமகா யக்னம். Do it sincerely, dedicatedly. You need not worry about the கஷ்டம். MBBS பத்தி கவலைப்பட வேண்டாம். ஏன்னா அதெல்லாம் என் கஷ்டம்லாம் ஏன் வந்திருக்குது? இப்ப எனக்கு ஒரு சாஸ்திரம் சொல்லி கொடுக்குறது புரியலன்னு என்னங்க காரணம்? பிகாஸ் ஆஃப் பாப்பா. சப்ஜெக்ட் நான் இங்க இருக்கேன், சப்ஜெக்ட் இங்க இருக்கு, ரெண்டு நடுவில் யாருங்க இருக்கிறா? பாப்பம். அப்போ பஞ்சமகா யக்னங்கள் பண்ணுவது ஸ்பிரிச்சுவல் லைஃப்லயும் உங்களை பாப்பத்தை விளக்கும், மெட்டீரியல் லைஃப்லயும் நீங்க அடைய வேண்டிய விஷயத்துல யார் தடுக்கிறது? எனக்கு அந்த நான் அடைய வேண்டிய விஷயம் தூரமா நிக்குது, பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது எப்படி இருந்தா? பிகாஸ் ஆஃப் பாப்பா. அப்ப அதையும் என்ன பண்ணி ஆகணும் நம்ம? க்ஷயம். சோ லைஃப் எதை நோக்கி போகணும்? பாப்ப க்ஷயம். அதுக்கு என்ன பண்ணணும்? கிரகஸ்தா பஞ்சமகா யக்னம் பண்ணீங்கன்னா யூ கேன் ஹாவ் அ ஹாப்பி லைஃப், போத் ஸ்பிரிச்சுவல் growth, மெட்டீரியல் growth. இதுல ஏதோ ஒரு யக்னத்தை நீங்க விட்டீங்கனாலும் வச்சு வச்சு செய்யும். நான் ஒண்ணு பண்றேன், இதை விட்டுறேன். ஏன் நான் பஞ்சமகா யக்னம் சொன்னேன்? பஞ்ச அது மகா. ஏன் வேர்டு பாருங்க, இறைவன் போட்டது வேர்டு பஞ்ச மகா, அது மகா. ஏன் அவ்வளவு வேல்யூ இருக்கு அதுல? டு ஹாவ் அ ஹாப்பி லைஃப். வேற ஒண்ணும் காரணம் இல்லை. சோ இத எது நான் எம்பசைஸ் பண்ணா ஒய். இப்ப அவங்க சொன்னாங்க இல்லையா, ஒய்ங்கிற இடத்த ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க. ஒய் ஐ ஷுட் பஞ்சமகா யக்னம் நான் இப்ப ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்குறேன். அவ்வளவுதான். இவங்களுக்கு வேற வேலை இல்ல, எப்ப பார்த்தாலும் இதையே சொல்லிட்டு இருக்கிறாங்கிறத எடுத்தீங்கன்னா அப்புறம் அது உங்களுடைய பாவம். மண்டைக்குள்ள ஏறலைன்னா அதுவும் அப்ப நான் ஒண்ணும் பண்ண முடியாது.
So I'm strengthening the area why of பஞ்சமகா யக்னத்தை நான் ஏன் பண்ணணும்? இது நான் பண்ணல, இவ்வளவு நேரம் பண்ணுனது சங்கராச்சாரியரும் வியாசரும் கிருஷ்ணர். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.